வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையிலிருந்து இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் நியூஸ் டெய்லி பார்க்குறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இல்லாதவங்களுக்கும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேரை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா 85,000க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸாக அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கும் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. அதே மாதிரி எக்ஸாமினேஷனும் கிடையாது. அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னா மொபைலில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது போக இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே. அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு 25,000 வரைக்கும் உங்களுக்கு அரசோட பரிசு தொகை மற்றும் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன காம்படிஷன், இது என்ன ரோலுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஒரு பார்ட் டைமாக கூட நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போ கொரோனா தொற்றுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்க மாணவர்களுக்கிடையே கற்றல் குறைபாடு ஏற்பட்டிருக்கு. ஸோ லாஸ்ட் 1.5 years 2 years ஸ்கூல் ஓப்பன் பண்ணாதனாட்டிக்கு அவங்களோட நாலேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு அரசு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதையை ஈடுபடுத்தும் விதமாக தமிழக அரசு 100% நிதி இதில் யார் ஒதுக்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளோ கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கோடி மதிப்பீட்டில் தமிழகம் முழுவதும் இந்த திட்டத்தை செயல்படுத்த அவங்க திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க இதை கரண்ட் அஃபேர்ஸில் கூட படிச்சிருக்கலாம். எவ்வளோ கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க, 100% ஸ்டேட் கவர்மெண்ட்டோட தான் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பங்களிப்பு இருக்கா அப்படிங்கிற எல்லாமே நீங்கள் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. நீங்கள் ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட கற்றல் குறைபாடை சரி செய்யறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா வாலண்டியர்ஸாக நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ரோல் எவ்வளோ மாதம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாத காலத்திற்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தினசரி பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைமிங் கொடுத்துருக்காங்க. சாயங்காலம் 5 மணிலேருந்து 7 மணி, அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சாயங்காலம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ஈஸியான விஷயமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளைவும் பண்ணலாம். இதில் முன்னோட்டமாக அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 12 மாவட்டத்துக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க 2 வார காலத்திற்கு. அதுக்கப்புறம் அதில் கிடைக்கிற ரிசல்ட்ஸை பொறுத்து தமிழகம் முழுவதும் 6 மாத காலத்திற்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக 4 குழுக்கள் அமைச்சிருக்காங்க. மாநிலம், மாவட்டம், ஒன்றியம் மற்றும் பள்ளிகள் அப்படின்னு ஒரு 4 குழுக்கள் அமைச்சு இதோட ரிசல்ட்ஸை அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. இது அரசோட திட்டமாக மட்டும் அல்லாமல் பெற்றோர்கள், பொதுமக்கள், தன்னாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பல துறை சார்ந்த பிரபலங்கள் என அனைவரும் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் என்ன பண்ணுறாங்க அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சைக்கிள் பேரணி, வீதி நாடகம், பொம்மலாட்டம், கதை சொல்லுதல், திறன் மேம்பாட்டு செயல்பாடுகள் அப்படிங்கிற விஷயங்கள், இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறது மூலிமா மக்களிடத்தில் அவங்க விழிப்புணர்வை ஏற்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, தன்னாளர்கள் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு கற்பிக்க குறைந்தபட்சம் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th பாஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இதே நீங்கள் 6thலேருந்து 8th வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ இப்போ டிகிரி படிச்சுட்டு இருக்கவங்க 12th வச்சு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இது நீங்கள் எப்போ இருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18 நீங்கள் ஆன்லைனில் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கே அவங்க கொடுத்துருக்காங்க. இல்லம் தேடி கல்வி .tnschools.gov.in. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஆஸ் வெல் அஸ் அப்ளை லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் உங்களுக்கு லிங்க் இருக்கும். இத்திட்டத்திற்கென சேவையாற்ற விருப்பமுடைய 38 மாவட்டத்தில் உள்ள தன்னாளர்களை விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்போ இது வந்து யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. அண்ட் பரிசு தொகைன்னு பார்த்துருந்தோம்ல 25,000 பரிசு தொகை, அது என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் இந்த இதுக்கு வந்து லோகோ வித் டேக்லைன் வந்து கிரியேட் பண்ணுற காம்படிஷன் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா எடிட்டிங் பண்ண தெரியுது, இல்லை கிரியேட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து பெஸ்ட்டான லோகோ என்ன, இல்லை பெஸ்ட்டான டேக் வந்து கொடுத்து எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து இல்லம் தேடி கல்வி @gmail.com இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பலாம். எப்போ லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்கன்னா அக்டோபர் 24 வரைக்கும் இதுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து கிரியேட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த லாஸ்ட் டேட்குள்ளே அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து அனுப்பணும். ஈவினிங் 5 o'clock சொல்லியிருக்காங்க. அதில் யாரோடது பெஸ்ட்டாக இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 25,000 பணம் மற்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசோட சான்றிதழும் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க, அனைத்து நகர் ஊரக பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்கள், பெண்கள், ஓய்வு பெற்ற ஊழியர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் தனிநபராகவோ அல்லது குழுக்களாகவோ பங்கேற்கலாம். வயது வரம்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, நீங்களும் எலிஜிபிள். அதே மாதிரி நீங்கள் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இதுதான் அதற்கான வெப்சைட், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து படித்து பாருங்கள். வாரத்திற்கு குறைந்தது 6 மணி நேரம் குழந்தைகளுடன் செலவிட தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வீக்லி வந்து உங்களுக்கு வந்து 6 hours தான் இதுக்கு ஒரு ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா பகுதி நேரமாக கூட நீங்கள் வந்து இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா பகுதி நேரம்னா வீக்லி 1 hour இல்லைன்னா மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா பண்ணலாம். கண்டிப்பாக குழந்தைகளின் உரையாட தமிழ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சப்ஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குன்னா தமிழ், இங்கிலீஷ் அண்ட் வந்து மேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கற்றுத்தர மாதிரி இருக்கும். குறைந்தது 17 வயதுக்கு மேற்பட்டவங்க, 17 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அதுக்கு மேலே வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. இதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா யார் நிர்பந்தமும் இன்றி தன்முனைப்பாக பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு ஸ்டார்ட் த வாலண்டியர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லோடாகி இந்த பேஜ் தான் நமக்கு வரும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். உங்கள் நேமு, அதே மாதிரி நீங்கள் வந்து ஜெண்டர் வந்து சூஸ் பண்ணிக்கங்க, மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது, பிறந்த தேதி அண்ட் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருக்காங்க, மின்னஞ்சல் இமெயில் ஐடி, ஆதார் நம்பர் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப், பேசிக் இன்ஃபர்மேஷன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரெசிடென்ஷியல் அட்ரஸ், உங்கள் முகவரின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. தற்போதைக்கு 12 மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் உங்கள் மாவட்டம் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய லோக்கல் பாடி உள்ளாட்சி அமைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் கிராமம் அல்லது வார்டு, உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க, பின்கோடு கொடுத்துருங்க. இங்கே வந்து 2 பாயிண்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் எங்கு தன்னார்வலராக செயல்பட விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து நியர் த உங்கள் அட்ரஸ் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குங்களா, இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது அட்ரஸ்க்கும் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே அப்படின்னா அந்த வீட்டு பக்கத்துலேயே அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிங்க. மேலே வழங்கிய முகவரிக்கு அருகில் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி மற்றும் தொழில் விவரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கல்வி தகுதி வந்து உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து நீங்கள் டிகிரி முடிச்சவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக, இல்லை ரிட்டையர் ஆனவங்களா, இல்லை ஆல்ரெடி ஒர்க்கில் இருக்கீங்களா, கவர்மெண்ட்டாக, ப்ரைவேட்டாக, அந்த மாதிரி எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறத சூஸ் பண்ணிங்க. இது எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலேயே ஒரு குறிப்பு நோட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது வாரத்துக்கு கண்டிப்பாக 6 மணி நேரம்னா ஃபுல் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி. இதே வந்து பார்ட் டைம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ், இல்லை 2 weeks ஒன்ஸ், இல்லை மந்த்லி ஒன்ஸ். இதான் வந்து பார்ட் டைம். டெய்லி பண்ணால் ஃபுல் டைம். டெய்லிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 6 மணி நேரம். பார்ட் டைமுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ், இல்லைனா வீக்லி ட்வைஸ், இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் எதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதை கூட நீங்கள் வந்து டிக் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து தடுப்பூசி விவரம் வந்து கேட்டிருக்காங்க. தடுப்பூசினா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டோஸ் போட்டுருக்கீங்களா, இல்லை 2 டோஸுமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வேக்சினே போடலையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எசென்ஷியல் கிடையாது. நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏன் வந்து இதை வந்து செய்ய விரும்புகிறீர்கள் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து மேண்டேட்ரி கிடையாது. ஃபில் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸை டிக் போட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு வந்து அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதுக்கு அப்ளை பண்ணுங்கள், வாலண்டியர்ஸாக இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா. பட் இதற்கான சேலரி வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. இனிஷியலாக வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1000 rupees ப்ரொவைட் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. பட் அது வீக்லியா மந்த்லியா அப்படிங்கிறது இன்னும் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணல. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு வந்து சேலரி இல்லை, வாலண்டியர்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் லேட்டர் வந்து 1000 rupees ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து வீக்லியா என்ன அப்படிங்கிறத அவங்க கிளியராக சொல்ல. ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கிளியராக நம்ம வீடியோவில் சொல்லிடுறோம். பட் இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி லோகோ வித் டேக்லைன் கிரியேட் பண்ணுறதுக்கு காம்படிஷனுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா அந்த மெயில் ஐடிக்கு 24th நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா 25,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் மணி வித் சர்டிஃபிகேட், கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். பாய்.